வணக்கம். எட்டி டாக்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, செந்தில் பாலாஜின் சதி, அதை முறியடிக்க அண்ணாமலை போட்ட பலே திட்டம். அது மட்டும் இல்லை, அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கின்றார். அந்த வீடியோ மிக மிக முக்கியமானது. அதை பற்றியும் நாம் விரிவாக பேச வேண்டியிருக்குது. முதல்ல செந்தில் பாலாஜியுடைய சதி திட்டம் என்ன என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக, அதை முறியடிப்பதற்கு அண்ணாமலை போட்ட பலே திட்டம் என்ன, அந்த பலே திட்டம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவருடைய சதியை மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பது. தொடர்ந்து மக்களிடையே செந்தில் பாலாஜி இதுதான் சதி செய்து வைத்திருக்கின்றார், இதைத்தான் அரங்கேற்ற போறாரு, இதை நீங்க இப்படிதான் எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் பாலாஜியுடைய சதியை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்தா மட்டும்தான் செந்தில் பாலாஜியினுடைய சதியை முறியடிக்க முடியும். அண்ணாமலை ஒரு ஆளால பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜியுடைய சதியை முறியடிக்க முடியாது. செந்தில் பாலாஜி தனி ஆள் அல்ல, தன்னுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு படையை வச்சிருக்கிறாரு செந்தில் பாலாஜி. ஏன், திமுக என்ற அதிகார மையமே செந்தில் பாலாஜி கிட்ட இருக்கிறது. கரூர் கம்பெனி என்றாலே ஊருக்கே தெரியும். அந்த அளவுக்கு செல்வாக்கு மிகுந்தவராக இருக்கின்றார் செந்தில் பாலாஜி. அதனால செந்தில் பாலாஜியுடைய சதியை முறியடிக்க வேண்டும் என்றால் ஒரு மக்கள் இயக்கத்தையே உருவாக்கணும் அவருக்கு எதிராக. அந்த வேலையை தான் அண்ணாமலை அவர்கள் செஞ்சிருக்கார். ஸோ செந்தில் பாலாஜியுடைய சதி என்ன அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு முன்பாக, செந்தில் பாலாஜி ஏன் சதி திட்டம் தீட்டுறாரு அப்படின்ற விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் தான் தோற்று விடுவோம் அப்படின்ற எண்ணம் அவருக்குள்ள வந்தாச்சு. ஏன் அந்த எண்ணம் வந்தது அப்படின்றதுக்கான காரணத்தை நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிவிடுறேன். செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் கரூர் மாவட்டத்தில் 3 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றாங்க. செந்தில் பாலாஜியோட 4 எம்எல்ஏக்கள். கரூர் மாவட்டத்தில் செந்தில் பாலாஜியை தாண்டி 3 எம்எல்ஏக்கள் இருந்தாலும் அந்த எம்எல்ஏக்கள் செந்தில் பாலாஜியை கேட்டு தான் செயல்படணும். செந்தில் பாலாஜியை தாண்டி கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற 3 சட்டமன்ற உறுப்பினர்களும் வேலையே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த 3 எம்எல்ஏக்களும் தன் கைக்குள்ளே வச்சிருக்கின்றார். சுதந்திரமாக செயல்பட முடியாது, முதலமைச்சரையும் பார்க்க முடியாது. அந்த 3 எம்எல்ஏக்களும் அவங்க தொகுதிக்கு செந்தில் பாலாஜியை தாண்டி எதுவும் செய்ய முடியாது. அதனால செந்தில் பாலாஜி ஒட்டுமொத்த கரூர் மாவட்டத்தையும் தன் கையில் வச்சிருக்கின்றார். கடைக்காரங்களா இருக்கலாம், தொழில்துறையினராக இருக்கலாம், செந்தில் பாலாஜியை தாண்டி எதுவுமே பண்ண முடியாது. குறிப்பா கரூர் கம்பெனியை தாண்டி அங்க இருக்கவங்க யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால திமுக சட்டமன்ற உறுப்பினர் 3 பேர் இருக்காங்க பாரு, அவங்களும் செந்தில் பாலாஜி மீது கோபத்தில் இருக்கிறாங்க. தன்னை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு ஆளு இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு திமுக சட்டமன்ற உறுப்பினர்களே செந்தில் பாலாஜிக்கு எதிராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவனை தோக்கடிச்சா மட்டும்தான் கரூர் மாவட்டத்தில் நாம எழுந்து வர முடியும் அப்படின்னு கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உடன்பிறப்புகளும், ஏற்கனவே வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் திட்டம் போட்டுட்டாங்க செந்தில் பாலாஜியை தொலைச்சி கட்டுறது. தேர்தலில் தோக்கடிப்பதன் மூலமாகத்தான் செந்தில் பாலாஜி ஆதிக்கத்தை குறைக்க முடியும். கரூர் மாவட்டத்தில் 4 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றதுனால நம்முடைய முதலமைச்சருக்கு செந்தில் பாலாஜி மீது அதீத நம்பிக்கை வந்துவிட்டது. அதனால தான் கோயம்புத்தூரையும் சேர்த்தே ஒப்படைச்சிருக்கின்றார். அதனால சொந்த மாவட்டத்திலே செந்தில் பாலாஜி கருவறுக்க வேண்டும் என்று கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளும் ஏற்கனவே வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் செந்தில் பாலாஜிக்கு எதிராக இருக்கின்றார்கள். செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் கொங்கு வெள்ளாளர் சமூகத்துக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தி இருக்கின்றார். செந்தில் பாலாஜி மாதிரி இந்தியாவிலே கெட்ட பேர் வாங்கினவங்க யாருமே இருக்க முடியாது. செந்தில் பாலாஜி 400 நாட்களுக்கு மேலாக சிறையில் இருந்தார். இதுவே கொங்கு வெள்ளாளர் சமூகத்துக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அவமானமாக இருக்கிறது. அந்த சமூகம் உழைக்கும், உழைப்பை தவிர வேற எதுவுமே இருக்காது. இனிமையாக பழகக்கூடியவங்க, எல்லோருக்கும் மரியாதை தரக்கூடியவங்க, அன்பா இருக்கக்கூடியவங்க. ஆனா அந்த சமூகத்தில் பிறந்த செந்தில் பாலாஜி எப்போதும் சண்டை பிடிப்பார். எதுக்கெடுத்தாலும் பார்த்தீங்கன்னா சிறை தான், எதுக்கெடுத்தாலும் வழக்கு தான். அந்த சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த முகத்தையும் ஊழல் முகமாக மாத்தினதே செந்தில் பாலாஜி தான். ஆனால் அந்த சமூகமானது செந்தில் பாலாஜிக்கு எதிராகவே இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, செந்தில் பாலாஜி சென்ற முறை வெற்றி பெறறதுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தார். நீங்கள் காவிரி ஆற்றுல மண் எடுக்கலாம், மாட்டு வண்டிக்காரங்க கவலைப்படாதீங்க, 11/5க்கு திமுக வெற்றி பெற்றது என்ற செய்தி வரும், நீங்கள் நேராக 11:10க்கெல்லாம் போய் மணல் எடுக்கலாம்னு சொன்னார். ஆனால் மாட்டு வண்டிக்காரங்களுக்கு அனுமதி வழங்காம பொக்லைன் மூலமாக லாரியாக மண்ணை திருடி, மணலை திருடி கொள்ளடிச்சாங்க செந்தில் பாலாஜியும் துரைமுருகனும் கூட்டு போட்டுக்கிட்டு. அதனால மாட்டு வண்டிக்காரங்க ஒட்டுமொத்த பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கர கோபத்தில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, கரூர்ல செந்தில் பாலாஜியை தாண்டி யாரும் தொழில் செய்ய முடியாது. கரூர் கம்பெனியானது கலெக்ஷன் வாங்கிடும்.
அதையெல்லாம் தாண்டி உலகமே காரி துப்புகின்ற அடையாளம் செந்தில் பாலாஜி இருக்குது. என்ன அடையாளம்னு கேட்டீங்கன்னா 10 ரூபாய் பாலாஜி. அவரை விட திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் யாரும் கெட்ட பேர் எடுத்ததே கிடையாது. அந்த அளவுக்கு ஊழல்ல வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி கெட்ட பேர் எடுத்திருக்கின்றார். 10 ரூபாய் பாலாஜி என்றாலே ஊரே காரி துப்புகின்ற அளவுக்கு பேர் கெட்டு போயிருக்கு. இப்படி செந்தில் பாலாஜியினுடைய பெயரானது எல்லா புறங்களிலும் நாரி போயிருக்குது. தம்பியுடன் சேர்ந்துக்கிட்டு செந்தில் பாலாஜி அடிக்கின்ற கொட்டம் என்பது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு கரூருக்கு தியாகராஜன் என்கின்றவரை வேட்பாளர் நிறுத்திருக்காங்க. அது கூட செந்தில் பாலாஜியுடைய பினாமி தான். என்னவோ தியாகராஜன் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரூருடைய வேட்பாளர். ஆனால் உண்மையான சட்டமன்ற உறுப்பினராக யார் செயல்பட போறாங்க தெரியுமா? செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக் தான். அதனால செந்தில் பாலாஜியை நம்பி கூட போனோம்னா அவங்க குடும்பம் மட்டும்தான் பிழைக்கும், வேற யாருக்கும் அங்கே வாய்ப்பு இல்லை. அதனால கரூர்ல நின்னாருன்னா செந்தில் பாலாஜி ஒழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி தான் கரூர் மாவட்டமே நினைச்சது. ஸோ இந்த அளவுக்கு பேர் நாரி விட்ட பிறகு செந்தில் பாலாஜியால அங்கே போட்டியிடவே முடியாது. எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்போது தோத்தாரோ அப்போதிலிருந்து செந்தில் பாலாஜியுடைய ஒட்டுமொத்த ஊழலையும் அம்பலப்படுத்தி கொண்டே இருந்தார். அண்ணாமலை விடவே இல்லை. டிரான்ஸ்பார்மர் ஊழல் இருந்து கான்ட்ராக்ட் ஒப்பந்த ஊழல் வரைக்கும் ஒட்டுமொத்தத்தையும் புட்டு புட்டு வச்சார். அதனால் செந்தில் பாலாஜியுடைய பெயரானது திமுகவுக்கே பின்னடைவாக மாறி போச்சு. அதனால் நேராக கோவை தெற்குக்கு போயிட்டாரு. கோவை தெற்குக்கு போகின்ற பொழுது ஒரு புதிய ஆளா போறாரு இல்லையா? அதனால கோவை தெற்கில் இருக்கின்ற மக்கள் தன்னை ஏத்துக்கலன்னா என்ன பண்றது? கரூர்ல தோத்துருவோம், ஆனால் கோவை தெற்குல நாமளே தேர்ந்தெடுத்த இடம், அந்த இடத்துல நாம தோக்கக்கூடாது அப்படின்னு வந்து செந்தில் பாலாஜி நினைக்கிறார். அதற்காக அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, தனக்கென ஒரு டீமை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு 18 பேரை செலக்ட் பண்றார். அந்த 18 பேரை கோவை தெற்குல போய் வேட்புமனு தாக்கல் பண்ண சொல்றார். அந்த 18 பேரும் நம்ம செந்தில் பாலாஜிக்கு எதிரே நிற்கக்கூடிய ஒரு டம்மி வேட்பாளர்கள். அவங்கெல்லாம் வாக்கு கேட்க போறது கிடையாது. ஆனா ஒரு பூத்தில் போய் இந்த 18 பேர் வேட்பாளர் நிற்கிறாங்க இல்லையா, அவங்க சார்பாக ஏஜென்ட் உட்காருவாங்க. வரிசையா பூத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 18 பேர் உட்காருவாங்க. இந்த 18 சுயாட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக. அப்போ கோவை தெற்கு முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திமுகவுடைய பூத் ஏஜென்ட்டுகள் தான் வரிசையாக உட்காந்துருப்பாங்க. உள்ள நுழையிறவங்க வந்து என்ன நினைப்பாங்க, என்ன எல்லாமே திமுக காரனாகிறான், என்ன என்ன விஷயத்துக்காக இவனுக்கு வந்து உள்ள உட்காந்துருக்கானுங்க, பயம் வருமா இல்லையா? அது மட்டும் இல்லை, இத்தனை பேரா செந்தில் பாலாஜிக்கு அப்படின்னு நினைக்கின்ற பொழுது அவர் தான் வெற்றி பெறுவார் அப்படின்னு ஒரு இமேஜ் உருவாக்கலாம் இல்லையா? அதனால கோவை தெற்குல எத்தனை பூத் இருக்குதோ அத்தனை பூத்துலையும் செந்தில் பாலாஜிக்கு பூத் ஏஜென்ட் உட்கார்றாங்களோ இல்லையோ, சுயேட்சையாக ஒரு 18 பேர் செந்தில் பாலாஜியால் களமிறக்கப்பட்டிருக்காங்க இல்லையா கோவை தெற்குல, அவங்களுக்காக 18 பூத் ஏஜென்ட் உட்காருவாங்க. அப்போ அண்ணாமலை என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த செந்தில் பாலாஜிக்கு கோவை தெற்குல எவனுமே ஓட்டு போட மாட்டான், அப்படி ஓட்டு போடலன்னா என்ன பண்றது அப்படின்னு செந்தில் பாலாஜி திங்க் பண்ணவர் பூத் ஏஜென்டா 18 பேர் ஒவ்வொரு பூத்தில் உட்கார வச்சிருப்பாங்க. மாலை 7 மணிக்கு கலவரத்தை அரங்கேற்றுவது. அப்படி கலவரத்தை அரங்கேற்றுகின்ற பொழுது அந்த இடத்துல எலெக்ஷன் நின்றுடும். மீண்டும் நாம பணம் கொடுத்து வெற்றி பெற்று விடலாம் இடைத்தேர்தல் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த கலவரத்தை உருவாக்குறதுக்காக மட்டும்தான், இல்லைனா மக்களை அச்சுறுத்துக்காக மட்டும்தான் ஒவ்வொரு பூத்திலையும் 18 பேரை உட்கார வச்சிருக்காரு. கோவை தெற்குல செந்தில் பாலாஜி சார்பாக 18 டம்மி வேட்பாளர்களை இறக்கியிருக்காங்க. ஸோ செந்தில் பாலாஜியுடைய சதி வேலை எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. கோவை மக்களை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியை விரும்பக்கூடியவங்க, அவங்க தொழிலை பார்க்கக்கூடியவங்க. ஸோ அவங்க அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கவனம் செலுத்தாதவங்க, அமைதியாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறவங்க. ஆனால் வன்முறையே குலத்தொழிலாக செய்து கொண்டிருக்கின்ற செந்தில் பாலாஜியை கோவை தெற்கில் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. வன்முறை ஏவனார்னு வச்சுங்களேன், இப்போ வாங்கின வாக்குகள் கூட அவரால் வாங்க முடியாது. அது மட்டும் இல்லை, 14,000 கோடி இந்த டாஸ்மார்க்ல ஊழல் பண்ணி வச்சிருக்காரு. வெறுமனே 10 ரூபாய் பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா வாங்கி 14,000 கோடி சம்பாதிச்சு வச்சுக்கிறார். அதன் மூலமாக கோவை தெற்க அப்படியே விலைக்கு வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறார். அப்போ அந்த 14,000 கோடியும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா இந்த டம்மி வேட்பாளர்களுக்காக பூத் ஏஜென்ட் வந்துருக்காங்கல்ல, அந்த பூத் ஏஜென்ட்டை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றதுனால செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் கோவை தெற்குக்கு அடியாட்களை கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ ஒன்று அச்சுறுத்த வேண்டும், அதோட தேர்தல் நாள் அன்னைக்கு மாலையில் 7 மணிக்கு கலவரத்தை உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அது மட்டும் இல்லை, பணத்தை எல்லாம் தாண்டி போன முறை கரூரில் வந்து கொலுசு கொடுத்தாங்க தெரியுமா, பித்தளை கொலுசு.
அந்த மாதிரி இந்த முறை பித்தளை கொலுசு கொடுக்குறாங்களோ இல்லையோ, இந்த முறை செம்புல மோதிரமோ இல்லை வளையலோ செஞ்சு தங்கன்னு சொல்லிட்டு ஏமாற்றி கொடுத்து வாக்க வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறார். மொத்தத்தில் கோவை தெற்கு மக்களை ஆசையை தூண்டி அதன் மூலமாக பணத்தையோ நகையோ கொடுத்து வெற்றி பெறலாம்னு நினைக்கிறாங்க. ஸோ எத்தனை முறை நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் எந்த அவதாரம் எடுத்தாலும் சரி, செந்தில் பாலாஜி அவர்கள் கோவை தெற்கில் அவரால் வெற்றி பெறவே முடியாது. ஸோ நாங்கள் மக்கள்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லிடுறோம். செந்தில் பாலாஜி வன்முறை பண்ணுவார், போலியான கொலுசு கொடுப்பாரு, பணம் கொடுப்பாரு, கொலுசு கொடுப்பாரு, தங்கம் கொடுப்பாரு, அது மட்டும் இல்லாமல் வீட்டு பொருட்கள் கொடுப்பாரு, அரிசி கொடுப்பாரு, பருப்பு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான கற்பனையும் வந்து பார்த்தீங்கன்னா உலாவை விடுவாங்க. ஆனால் ஒன்று கூட கொடுக்கறதுலாம் ஒர்த்து இல்லை. மக்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அமைதியாக வாழும் என்ற ஒரே காரணத்தினால திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடாமல் அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. செந்தில் பாலாஜி செஞ்சிருக்கின்ற சதி இன்னும் 1000 இருக்கிறது, அவற்றையும் நாங்கள் முறியடிப்போம். செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் கரூரில் வந்து 421 பட்டியை போட்டிருந்தார். நாங்கள் முறையாக கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த 421 பட்டியும் தூக்கிட்டோம், சீல் வச்சாச்சு. பிறகு செந்தில் பாலாஜி இப்போ என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, பிரைவேட் கம்பெனிகள் இருக்குல்ல, அந்த கம்பெனியில் வேலையாட்கள் வேலைக்கு போகிற மாதிரியே வந்து பொதுமக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை கொடுத்து அந்த கம்பெனிக்குள்ளே போக வச்சுட்டு அங்கே போய் சகல சம்பத்தும் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி மூலமாக கவனிக்கப்பட்டு மாலை 5 மணிக்கு வீட்டுக்கு வேலையாட்கள் திரும்பி வர மாதிரி அந்த கம்பெனியில் வேலை விட்டு வர மாதிரியே வராங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? அந்த கம்பெனிக்கு இத்தனை நாள் எவ்வளோ பேர் வேலைக்கு போனாங்க, இப்போ எத்தனை பேர் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, இந்த போலியான விஷயங்கள் எங்களுக்கு தெரியாதா? அதுக்கும் நாங்கள் சீல் வைக்க போகிறோம். செந்தில் பாலாஜிக்கு எந்தெந்த கம்பெனி ஆதரவாக இருந்து மனித பட்டிகளை அழைப்பதற்கான வசதியை பண்ணி தந்திருக்காங்களோ அவங்கெல்லாம் நிச்சயமாக சொல்கிறேன், இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய பார்வைக்கு கொண்டு போகின்ற போது கம்பெனிக்கும் சீலு, அதோட உள்ள இருக்கின்ற பட்டிக்கும் சீலு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி அடங்க மாட்டார். அவருக்கு ஆப்பு நிச்சயம் உண்டு அப்படின்னு நம்முடைய அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. மொத்தத்தில் கரூரில் தோத்துரும் என்பதனால கூட இருக்கிறவனே நம்ம சோழி முடிச்சிருவான் என்பதனால கோவை தெற்குக்கு வந்தார். அவர் அங்கே அராஜகத்தை கட்டமைக்கலாம் என்று நினைக்கிறாரு, விடமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். ஸோ செந்தில் பாலாஜியால் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் திமுகவுக்கு பின்னடைவு தான். ஆனால் அதை பற்றியெல்லாம் முதலமைச்சர் உணர்ந்து கொள்ளவே மாட்டார். என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொட்டி கொடுத்தாருன்னு வச்சுங்களேன், செயல் வீரர் நம்முடைய செந்தில் பாலாஜி முன்னாங்க. 2 பொட்டி கொடுத்தாங்கன்னா நம்முடைய தம்பி அப்படின்வாங்க. 3 பொட்டி கொடுத்தா என்னுடைய 6 உயிர் தம்பி அப்படின்னு பக்கத்தில் கூட்டு அழைத்து நிற்க வைத்து கொண்டு முதுகில் தட்டி கொடுப்பாரு. அப்புறம் 4க்கு மேலான பெட்டிகளை கொடுத்தாருன்னு வச்சுக்கலாம் செந்தில் பாலாஜி, அப்படியே அவரோடு அவர் வந்து கட்டி அணைத்துக் கொள்வார். அது மட்டும் இல்லை, செந்தில் பாலாஜி இதையெல்லாம் கடந்துட்டாரு. அளவில்லாமல் பெட்டிகளை கொடுத்ததுனால தான் இப்போ நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி ஒரு தளபதி என்று சொல்லுகின்றார்கள். செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அடித்து வைத்திருக்கின்ற கொல்ல கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, அவரால் அதை காப்பாற்ற முடியாது. அதனால திமுக தலைமைக்கும் பல விஷயங்களை கடத்திட்டாரு, பல கோடிகளை கடத்திட்டாரு. அதனால தோத்தா செந்தில் பாலாஜி மட்டும் உள்ள போறதில்ல, நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களும் உள்ளதான் போக போறாரு. அவங்க குடும்பத்தில் யாரும் தப்பிக்க போறதில்ல. செந்தில் பாலாஜி ஏற்கனவே உள்ள போயிருந்தார். ஆனால் ஆட்சி போயிட்ட பிறகு செந்தில் பாலாஜி உள்ள போனார்னா எல்லாரையும் போட்டு கொடுத்துருவாரு. அதற்கான வேலையை நாங்கள் ப்ராப்பராக பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்கின்றாரு. செந்தில் பாலாஜியினுடைய தேர்தல் வெற்றியினுடைய ரகசியத்தை அண்ணாமலை அவர்கள் போட்டு உடைச்சாரு. கொள்ளடிச்சு வச்சிருக்கின்ற பணத்தை எப்படியெல்லாம் விநியோகம் பண்ண போறாரு அப்படின்ற விஷயத்த சொன்னார். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோ என்னன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை, மண்ணச்சநல்லூர் கதிரவன் எம்எல்ஏ, இவர் தனலட்சுமி சீனிவாசன் கல்வி குழுமத்தினுடைய தலைவராக இருக்கின்றார். இவர் தான் கிட்னி புகழ் சட்டமன்ற உறுப்பினர் திமுகவில். அது கூட லேட்டஸ்ட்டாக ஒரு விளக்கம் அளித்திருந்தார். கிட்னிலாம் நாங்கள் திருடலைங்க, அமைச்சர் தான் சொன்னாருங்களே, உங்களுக்கு தெரியாதுங்களா? கிட்னி முறைகேடுன்னு சொன்னாருங்களே, உங்களுக்கு புரியாதுங்களா அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த மண்ணச்சநல்லூர் எம்எல்ஏ. எப்படிங்க முறைகேடு அப்படின்னு சொல்லுகின்ற போது, பாருங்க, கிட்னி எவன் கொடுக்குறானோ அவங்கிட்ட போலியாக ஒரு டாக்குமெண்ட்டை வாங்குறது, கிட்னி எவன் வாங்குறானோ அவங்ககிட்ட ஒரு போலியான டாக்குமெண்ட்டை வாங்குறது. ஸோ இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா போலியான டாக்குமெண்ட்டை உருவாக்கி எங்கிட்ட தான் கொடுப்பாங்க. நான் 2 டாக்குமெண்ட்டையும் பார்த்துட்டு, ஓஹோ இவர் தரத்துக்கு சம்மதிக்கின்றார், இவர் வாங்கிக் கொள்வதற்கு சம்மதிக்கின்றார், சரி 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டாக்குமெண்ட் தான் இருக்காங்க, அப்புறம் நாம் கிட்னியை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நான் வந்து 2 பேரையும் ஏமாற்றி கிட்னி எடுக்கலை, இவங்க போலியான ஆவணங்கள் கொண்டு வராங்க, அந்த ஆவணம் உண்மை என்று நினச்சிக்கிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்னியை மாற்றி வச்சுறேன். அதனால தான் முறைகேடுன்னு சொன்னார், திருட்டு இல்லை அப்படின்னு தான் தப்பிப்பதற்கு புதிய விளக்கம் அளித்தார்
இந்த மண்ணச்சநல்லூர் எம்எல்ஏ. அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஒன்றும் இல்லை, வாக்கு கேட்க வருகின்றார். 5 ஆண்டு காலம் கிட்னி திருடுதலையே காலம் போயிடுச்சா, மக்களுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. இப்போ மக்களை தேடி வாக்கு கேட்க வருகின்ற போது மக்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஐயா நாங்கள் உங்ககிட்ட எங்கள் ஊர் ஏறி தூர் வார வேண்டும் என்று சொன்னோம், ஆனால் கவனிக்கவே இல்லை பத்தியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனடியாக இந்த மண்ணச்சநல்லூர் எம்எல்ஏ என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இது தேர்தல் நேரம், அதனால் இந்த தருணத்தில் நம்ம ஏரியெல்லாம் தூர் வார முடியாது, எலெக்ஷன் முடியட்டும் அதுக்கப்புறம் நம்ம தூர் வாரலாம் அப்படிங்கிறார். ஏங்க 5 வருஷமாக கேட்டுட்டு இருக்கிறோம், தூர் வாராமல் எலெக்ஷன்லாம் சொல்கிறீங்களே அப்படிங்கிறாங்க. நீ எப்போ என்னை பார்த்து எப்போ ஏறி தூர் வாரணும்னு சொன்னேன் அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் ஏன் சொல்லலை அப்படின்னு அங்கே இருக்கின்ற மக்கள் வாக்குவாதம் பண்ணுறாங்க. கடைசியில் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கின்ற மக்களுக்கு இந்த எம்எல்ஏவால் பதில் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, ஏ லூசு நீ எனக்கு ஓட்டு போட வேணா போ அப்படின்னு வாக்குவாதம் முத்தி வாக்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திமிரில் போகிறார். என்ன திமிருன்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே குலைக்கிற நாய்க்கு பிஸ்கட் போட்டு அமைதியாகிடும்ல, அந்த மாதிரி இந்த மக்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நாளும் குலைக்கட்டும், காசு கொடுத்தா ஓட்டு போட போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு மக்களுடைய தன்மானத்தை கேவலப்படுத்துகிற மாதிரி வார்த்தையை விட்டுட்டு அவர் பாட்டுன்னு போகிறாரு. திமுக காரன் தேர்தலுக்கு முன்பாகத்தான் அராஜகம் பண்ணுவான் அப்படின்னு பார்த்தா வச்சிருக்கின்ற பண திமிரில் தேர்தல் நேரத்திலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேவலமாக பேசிட்டு போகிறான் பாரு. தேர்தல் முடிஞ்சால் என்ன பண்ணுவானுங்க, வீடேறி அடிப்பானுங்க. அதனால் திமுக காரனுக்கு ஓட்டு போடுறது நம்மளுக்கு நாமே கொல்லி வச்சுக்கிறதுக்கு சமம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் இந்த வீடியோவை பதிந்து சொல்லியிருக்கின்றார். அதாவது நான் தமிழகம் முழுவதும் போய் பார்த்துட்டேன், 2வது சமூக வலைதளத்திலும் பார்க்குறேன். யாருமே பார்த்தீங்கன்னா மக்கள் திமுக எம்எல்ஏக்களை ஊருக்குள்ளே விட மாட்டாங்க, துரத்தி தான் அழிக்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே சரி, எந்த மண்டலமும் விதிவிலக்கல்ல. மேற்கு மண்டலம், தெற்கு மண்டலம், கிழக்கு மண்டலம், வடக்கு மண்டலம், சென்னை மண்டலம், எந்த மண்டலமாக இருந்தாலும் சரி திமுக எம்எல்ஏக்களை துரத்தி தான் அடிக்கிறாங்க. அப்போ கூட இவனுக்கு பார்த்தீங்கன்னா பண திமிரில் வெற்றி பெற்றுலாம் அப்படின்னு நினைக்கிறானுங்க. ஸோ மக்களுக்கு அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்றாத இவனுங்க எவ்வளோ திமிரா பேசுகிறானுங்க பார்த்தீங்களா. 5000 ரூபாய் கொடுத்துருக்கோம், நம்ம வெற்றி பெற்றுலான்னு அவங்க நினைக்கிறானுங்க போல இருக்குது. மக்கள் 5000 ரூபாய் கொடுத்ததை ஞாபகம் வச்சுருந்தாங்கன்னா ஏன் இவங்களை விரட்டி அடிக்க போகிறாங்க? ஸோ அதெல்லாம் மறந்துட்டாங்க. 2வது அந்த 5000 ரூபாய் என்பது மக்களுடைய வரி பணம், இவங்களுடைய சொந்த பணத்தை எடுத்து கொடுத்தாங்க. அதனால் மக்களை பொறுத்த வரைக்கும் திமுக எதிராக தரமான சம்பவத்தை நிகழ்த்த காத்திருக்கின்றார்கள். செந்தில் பாலாஜி பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி முடிவுற்றால் சிறைக்கு செல்வது உறுதி என்றும் அவர் எப்படி வெற்றி பெறலாம் என்ற ஐடியா போட்டிருக்கின்றாரோ அந்த ஐடியாவும் அண்ணாமலை அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கின்றார். அண்ணாமலை போட்டிருக்கின்ற ஐடியாவும் செந்தில் பாலாஜியுடைய சதியும் யாருக்கு சக்ஸஸ் ஆக போகுதுன்னு பொறுத்து தான் பார்க்கணும். நன்றி நண்பர்கள்.